நான் இந்த பகுதியில் இருக்கிறது இருக்கட்டும். இந்த இடத்து எங்க வனத்துக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னு சொல்றேன்ல. பள்ளிய பாக்கணுங்க. பள்ளிக்கு முன்னாடி புள்ளிய பாருங்க. புள்ளிங்கிறது யாரு? அதே யாரு? விஷயம் பண்ணே வாங்க. வேலூர் வந்திருக்காரு. மாமா தேடி வந்திருக்காரா? அவர் தேடி வந்த ரெண்டு பேரும் பாத்தீங்களா? நாங்க ரெண்டு பேருமே பார்க்கல. ரெண்டு பேரும் பார்க்கலையா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? உள்ள தாக்கல் விடுங்க. ரெண்டு பேரும் உள்ள போய் எதுக்கு உட்காந்து தேடும் திணிமாவி பண்ணீங்க. போயிட்டு வரீங்களா? அப்ப சொல்லிட்டு போங்கட்டா. என்னண்ணே மாதவண்ணே தூங்கிட்டீங்களா போய்? அது சரி. பண்டாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுதலை வருக. இவ்விடத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வை நேர்மையும் நேர்மை திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கொள்ளும் வெள்ளெடுத்து விளையாடு விடுவர்களும் வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடு உயிர் குணத்தவரை வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அனுமன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களில் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதியின் முருகனை போல தோற்றம் அளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சி நில வந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மாடு தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணன் மகள தோழி மகள் நான் கூட மகள் இருந்தாலும் உங்க மாவன் எப்பேற்பட்ட மான் அது என்ன மானு அது எப்படி எல்லாம் முடிக்கப்படுகின்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. வெள்ளி நாக்கு படைத்த வள்ளி மாதே. எப்படி குழலினது யாழினது என்பார் தம் மக்கள். அத போல உங்களுடைய குரல் வளம் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. அற்புதமான வரவேற்பு. என்ன வண்ண தமிழகத்தின் வளமல் அழுவாமல் வந்தார வரவேற்கும் பலமத வராமல் இந்த எண்ணத்தில் கவனமில்லாமல் இந்நானென்று தெரியாத எண்ணத்தை நனமென்று தெரிந்து பொன்னாரம் போல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் வரவேற்ற தலைமை அவர்களே வருக. தலைவர்களே இந்த எனது வேட்டையிலே எத்தனையோ மான்கள் சொல்லி வர அத்தனை மான்களிடம் அழகு மிக்கதமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்து சரிங்க. இந்த மானை பார்த்தோன்னே எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. மான் ஓட ஆரம்பித்தது. நான் ஓடினேன். மான் ஓட நான் ஓட இப்படி ஓடி வரும்பொழுது ஓடி வந்த மான் இருக்கின்றது. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். வாங்க. சம்மதம் கொடுக்கிறேன். சரிங்க வருவேன். உங்க மானினுடைய பெருமையை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மீண்டிருக்கிறீங்க. என்னப்பா தீர விசாரிக்கணும். நீங்க எப்படி மான் 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 வந்திருக்கீங்களோ அன்னைக்கு இப்பதான் பாருங்க. மான் மேல ஆசைப்பட்டா யார் ஆசைப்பட்டா அன்னைக்கு இப்படிதான் பாருங்க. சீதையாகப்பட்டவன் கண்ணால மான பார்த்தா ஆசைப்பட்டா. தன்னுடைய கிழவன் ராமன் பிடிக்க சொன்னா ராமன் பிடிக்க போய் பார்த்தாரு. அங்க போய் பார்த்தோன்னே அதாவது மாரிஸ் என்ற ஒரு பொய்மானா போச்சு. அவ கண்ணால பார்த்ததும் பொய்யா போச்சு. காதால கேட்பதும் பொய்யா போச்சு. காதால கேட்டது அவைய குரல். சீதா அவையோ லக்ஷ்மணா அவையோ அவைய குரல் கொடுக்க. நீ சீதையாகப்பட்டவன் நினைச்சா தன்னுடைய கிழவன் ராமன் தானே மன தேடி போனாரு. ராமனுக்கு ஏதோ ஆபத்து, லக்ஷ்மணா அவனுடைய அண்ணனுக்கு ஆபத்து, நீ போய் பாரு அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்பி பார்க்க சொன்னா. லக்ஷ்மணன் போய் பார்த்தாரு. அங்க போய் பார்த்தோன்னே அது மாரிஸ் என்ற ஒரு பொய்யான மானதாங்க. காதால கேட்பதும் பொய்யா போச்சு. எதுக்காக அப்படி ராமனுடைய குரல் போல சீதாவையோ லக்ஷ்மணாவையும் கொடுக்கணும். எப்படியாவது சீதா பிராட்டு ராவணை சிறை எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம். காதால கேட்பதும் பொய்யா போச்சு. தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சது யாரு? ஜடாயு என்ற பறவை விசாரிச்சதை மெய்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு தான் அண்ணனின் தோழி விசாரிச்சோம். அவங்க மானு இருந்தா தானே பாக்குறதுக்கு. அதுக்காக நீங்க வராத ஒன்று இருக்குன்னா நான் இல்லாத பொருளை இருக்குன்னு சொல்ல முடியுமாங்க? விடுவாரு இருக்குங்கிறது உண்மை. பாருங்க இல்லைன்றது உண்மை. அது அழிவற்ற பொருள். நீங்க சொல்றத அழிவற்ற பொருளா இருக்கு. இல்லங்க தலைங்களைதான் ஓசை இருக்கு. சங்குலதான் நாதம் இருக்கும். சத்தம் கேட்கும். சங்குலதான் நாதம் இருக்குன்னு. ஒரு மனிதன் பிறந்தாலும் சங்குதான் இறந்தாலும் சங்குதான். ஏன்னா தர்மன் ஒரு சங்கு வச்சிருந்தாரு. அதே சமயத்துல
பீமன் ஒரு சங்கு வச்சிருந்தாரு, அர்ஜுனன் ஒரு சங்கு வச்சிருந்தாரு, நகுல ஒரு சங்கு வச்சிருந்தாரு, சகாதேவே ஒரு சங்கு வச்சிருந்தாரு. ஆமா, இப்படி எல்லாம் வந்து 5 பேரும் சங்கு வச்சிருக்காங்க. ஆனா யாரு வச்சிருந்த சங்கு, மிக பெரிய சங்கு யாருக்குங்க? இல்லங்க, மகாவிஷ்ணு. ஆமா, அவருதான் பாஞ்ச சங்கின்ற ஒரு சங்கம் வச்சிருக்காரு. ஆமா, சங்க பத்தி நிறைய பெரியமா பேசலாம். உங்க மாறினுடைய பெருமையை சொல்லுங்க. போத சொல்லுங்க விடுவரே. கட்டி எட்டு பாக்குதம்மா, கட்டி மொத்தம் கேட்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி மொத்தம் கேட்குதம்மா, கட்டளே குட்டிரானம்மா, அம்மா தொட்டவாட குட்டிரானம்மா. என்னுடைய வானுக்கு ஊனமோ ஈனமோ ஏற்படாம பிடிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. அதே நேரத்துல நீங்க மானுக்குறீங்க. மான் எப்பேற்பட்ட மானு தெரியுமா? எப்பேற்பட்ட மானுங்க? சாதாரணப்பட்ட மானா. இது இங்க இருக்கக்கூடிய மானா, இங்க இருக்க கூடாதுங்க. வேற எங்க இருக்கணும்? இத கொண்டு போய் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. கண்ணை தொடுத்திருப்பேன், உடம்புல காயம் முடிஞ்சிருக்கும், அப்ப வலை விரிச்சிருக்க வேண்டியதானே? வலையில சிக்கி கீரல் போட்டிருக்கும், சிலைய வச்சிருக்க வேண்டியதானே? கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? பக்கத்துல தான் இருக்கு. மானை காட்டி பிடிச்சிருக்க வேண்டியதானே? தேவையில்ல, தேவையில்ல. இத காட்டி பிடிச்சிருக்கலாம். எதை காட்டி? சாமான் இந்த என்ன கட்டிக்கிறது? இதனுடைய தன்மை என்ன தெரியுமாங்க? கவரக்கூடியது. ஆமாங்க, இது ஈர்ப்பு தன்மை. ஓடக்கூடிய மிருகத்தை காரணமா பக்கத்துல கப்பி கொண்டு வரோம், உள்ள கடக்க முடியல அவரால, இருக்க முடியல. ஏன்னா இதுக்கு பேர் வந்து சிலிமுகம். ஆனா இருந்தாலும் கையில வச்சிருக்க கணையோட சிலிமுகம் என்று பெயர். இதனுடைய தன்மை என்ன? இழுத்து கொண்டு வரோம், இழுத்து கொண்டபடி காட்டினா போதும். ஏன்னா எதை நினைச்சு காட்டினாலும் சரி நீட்டினாலும் சரி, வானா வரும் போனா போகும். அப்பேற்பட்ட பொருளை கூட கையில வச்சிருக்கீங்க. அப்பேற்பட்ட பொருளை கூட கையில வச்சு மானை பிடிக்காம நிக்கலாமா? இப்பவும் காட்டிட்டு தானே இருக்கேன். ஏங்க நீங்க வேற இருள் சூழ்ந்திருக்கு ஐயா, கொஞ்ச நேரத்துல வெளிச்சத்துக்கு வந்துடும். ஆக நல்ல நேரம் பார்த்து பிடிக்கணும் வந்திருக்கீங்க. ஆமாங்க, என்ன நேரம்? ஆமா, ஒரு பெரிய பராசர முனிவர். அடே அப்பா, நல்ல நேரம். அம்மா அப்பையார் வீட்டுக்கு அடுத்து விட்டாம்மா. ஆமா, ஒரு பெரிய ஒட்டகுத்தரோட ஒட்டிக்கிட்டு பிறந்தவர். சும்மா நிப்பாடுங்க. குட்டி கொடுத்தாலும் வளர்க்க வளர்க்க வர பாட்டுங்க, பேச்ச பாருங்க. நான் என்ன சொல்றேன், இப்படித்தான் பாருங்க. யாரு எங்கிட்ட காமிக்கிறோம் சேட்டையில ஒரு மூட்டையில கட்டி ஓரமா போட்டு போயிட்டே இருக்கு. ஆளை பார்த்து ஏமாறாத ஊரு காமால விஷயம் என்னன்னா, பராசர முனிவர் நினைச்சாரா, மச்சக்கந்தின்ற மீனவ பெண்ணு ஆற்றுல படக ஓட்டக்கூடிய ஒரு மீனவ பெண்ணு, பச்சை புள்ள, பருவமடையாத புள்ள, சின்ன புள்ள, சின்ன பிள்ளைய பார்த்து போய் கேட்டிருக்காரு,
ஏம்மா இன்னைக்கு நல்ல நாள், இவர் சொல்றாருல நல்ல நேரம் பார்த்து பிடிக்கணும்னு. அவர் போய் என்ன செஞ்சாரா, நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம், நம்ம 2 பேரும் ஒண்ணு கூடலாமா அப்படின்னு யாரு கேட்டு என்ன ஓகம் கதை நல்லா இருக்குமா? இல்லைங்க, நம்ம 2 பேரும் இந்த இடத்துல ஒண்ணு கூடணும்னா நல்ல மரியாதை சொல்லியாமா. நான் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்கல்ல பராசர முனிவர், அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா நல்ல நேரத்தை பார்த்து நல்ல நட்சத்திரத்தை பார்த்து நான் பிடிக்கணும். நீங்க அன்னைக்கு பராசர முனிவர் சொன்னாரு நல்ல நேரம் நல்ல நட்சத்திரம் நல்ல நாள் நம்ம 2 பேரும் ஒண்ணு கொள்ளமான்னு பெண்ணை பார்த்து கேட்டுக்காரு. எந்த பெண்ணு? மச்சக்கந்தின்ற மீனோ பெண்ணு. அவ பருவமடையாத பிள்ளை. நான் ருதுவாகல அப்படின்னு அந்த பெண்ணு சொல்ல, இவன் வந்து இப்படி கேட்கலாமா? நான் உன்னை ருதுவாக வைக்கிறேன். ஆனா இவன் கேட்கலாமா? இப்படி எல்லாம் கேட்கலாமா? ஒரு பருவமடையாத பிள்ளைய பார்த்து இப்படி கேட்கலாமா? அப்படி அந்த பெண்ணு கேட்டாங்களா? கேட்டுட்டானே. கதையில நீங்க சொல்றீங்க, அப்படி இல்ல நீங்க பேசல இருக்குதா? பணிவா சொன்னா சாமி, நான் இன்னும் பருவமடையவில்லை இருங்க. அப்படி பணிவா சொன்னது சரி. இப்ப நீங்க சொன்னீங்களே நம்ம 2 பேரும் ஒண்ணு கூடுமான்னு, நான் உன்னை பருவமடை வைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு கூடுமான்னு பேரு கேட்டீங்க. அங்க நான் அங்க அறிவு கட்டவனே நான் சொல்லுவேன். நான் சொல்றதுக்கு தான் நீங்க இழு போடணும். நாங்க சொல்றதுக்கு தான் ஆமா போடணும். இப்ப ஆமா போட வைப்பேன் கொஞ்ச நேரத்துல. அப்படிதான் பாருங்க, பருவமடையாத பிள்ளைய ஒண்ணு கூடமான்னு கேட்டாரு பராசர முனிவர். அப்பதான் அந்த பெண், ஐயா நான் பருவமே அடையலையா, என்னைய பார்த்து இப்படி கேட்கல, நீங்க கேட்கலாமா? நீ பருவமடையல என்னத்தா, உன்னைய நான் பருவமடைய வைக்கிறேன் அப்படின்னு அந்த மீனவ பெண்ணை வந்து மீனின் துர்நாற்றத்தை போக்கி மச்சக்கந்தின்ற மீனவ பெண்ணை ஆற்ற படக ஓட்டக்கூடிய ஒரு மீனவ பெண்ணை பரிமள கந்தின்னு பருவமடைய வச்சாரு பராசர முனிவர். ஆக இந்த பரிமள கந்திக்கும் பராசர முனிவருக்கும் அன்னைக்கு அழகான ஆண்மகன் பிறந்தான் வேதவியாசர். வேதவியாசர் பிறந்ததுனாலதான் மகாபாரதம் ஒரு காவியம் உருவானது. ஆமா, அப்பேற்பட்ட வேதங்களை தொகுத்து எழுதக்கூடியவர் வேதவியாசர். வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயகபெருமான் வலது தந்தத்தை உடைச்சு எழுதினது மகாபாரதம். அப்பேற்பட்ட பராசர முனிவர் நல்ல நேரம் நல்ல நட்சத்திரத்தை பார்த்து அவரு ஒரு மகாபாரதம் ஒரு காவியத்தை உருவாக்கியிருக்காரு. அத போல நானும் நல்ல நட்சத்திரம் நல்ல நேரத்தை பார்த்து கூடுனா எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கறதானே என்னுடைய ஆசை. கூடுறேன்றீங்கல்ல, நீங்க யாரு கூட கூட போறீங்க? மானுக்கு எத்தனை அறிவு? மானுக்கு 6 அறிவு. இங்க பாருங்க, இன்னும் 7 அறிவு இருக்கு. அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் ஐயா ஓரறிவு உள்ளது என்னது? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மரஞ்செடி குடிகள் வாய முடிய நான் கதையை சொல்லிட்டு இருக்கேன். பராசர முனிவரையும் மச்சகந்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓரறிவு உள்ளது மரம் செடி கொடி, ஈரறிவு உள்ளது புழுப்பூச்சிகள். நான் பேசுற மட்டும் விஷயம் வந்துகிட்டே இருக்கேன். 3 அறிவு உள்ளது நீர்வாழ் பிராணிகள், 4 அறிவு உள்ளது பறவைகள், 5 அறிவு உள்ளது மிருகங்கள், 6வது அறிவு மனிதர்களுக்கு, 7வது அறிவு வந்து ரிஷிகள் முனிவர்களுக்கு இருக்காங்க, 8வது அறிவு இறைவனுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 5 அறிவு உள்ளது மிருகங்கள். நீங்க என்ன சொல்றீங்க? மானோட ஒவ்வொரு அறிவுகளுக்கும் பேர் இருக்குல்ல ஐயா. மானோட போய் 5 அறிவு உள்ள மிருகத்தோட போய் ஒண்ணு கூடுறீங்களே, உங்களுக்கு தெரியாம தான் கேட்கிறேன். நீங்கள் 5 அறிவுக்கு சொந்தமானவரா? அப்படி இல்லம்மா. என்ன அப்படி இல்ல? மண்ணுக்கு மாந்தான் பேரு, பெண்ணுக்கு மாந்தான் பேரு, ஐயோ உள்ள போய் பாட்டு, கங்கைக்கு மாந்தான் பேரு, ஓடக்கூடிய கங்கைக்கு மாந்தான் பேரு, பூவுக்கு மாந்தான் பேரு, பூவுக்கு மாந்தான் பேரு, மாந்தான் பேரு. ஆமா, பெண்ணுக்கு மாந்தானே பேரு. ஆக நீங்க பொம்பளை வீட்டுக்கு வந்தீங்களா? அப்படி கூட வச்சுக்கவேன். அவங்க நல்ல மரியாதை சொல்லிட்டு என்னது? ஒரு பெட்டமான பிடிக்க வக்கு இல்ல, ஒரு பெண்மான பிடிக்க விதி இல்ல. உங்களுக்கு எதுக்கே இங்க வந்து வீரவசனம் கேக்குது? இந்த சவுடான பேச்சு என்னோட பேசுறாரு. அங்க லைவ்ல ஓடி லைவ்ல அடிச்சுறாங்க. ஆக தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் செயல்படணும். தகப்பன் சொத்தா கேட்டு செய்யுங்க. ஆக முடியும் என்பது மூலம் முடியாது என்பது அர்த்தம். இடம் உங்க இடம்னால அனுமதியா கேட்கறேன். இது ஒண்ணா போயிட்டு போது எனக்கு இருக்கு 1000 அப்படின்னு சொல்லி போயிட்டே போக வேண்டியதானே. இதை பார்த்து எவனாவது விட்டுட்டு போனா அப்பா குட்டி தான் நல்லா கொழுத்த குட்டி. சரி, இங்க பரம்பரை வெட்டியா பட்ஜெட்டுக்கு வெட்டியா? வீட்டுல இருந்துகிட்டே நாடாம் பார்க்கக்கூடிய ஆட்கள். ஆமா, இங்கெல்லாம் வந்து நாடாம் பார்க்க தேவையில்லை. ஆமா, வீட்டுல இருந்துகிட்டே நாடாம் பார்க்கலாம். யாரு என்னென்ன பேசுறா மனை தேடி வந்தவரு மனை இல்லைங்க வீடு வரு வினோதம் பேசிக்கிட்டு வேற இடம் தேடி போய் நல்லா பாருங்க என்ன நடக்குது.
காணாத வேணலாம் கத்தலாம் கட்டணும் கோணாமல் பாய் தரவ கூடாதே நானு வெறுப்ப ஞானாமர் பேச்சு பேச்சென்று தர்மொழி வந்தாலும் கீச்சு கீச்சென்றமாம் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொன்னதே சொல்லுமாம் கிளிப்பிள்ளை மணி மானுங்கதா இருக்கு இருக்கு இருக்குன்ற மக்கள் இருக்கா இருக்கீங்க எனக்கு வந்தா குள்ளனருக்கு சொந்தா சரி குள்ளனரி மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா குள்ளனரி மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா வசமா மாட்டிக்கிட்டா பசமா மாட்டிக்கிட்டா இப்ப மாட்டிக்கிட்டா யாருங்க மாட்டீங்க இல்ல மாட்டிக்கிட்டா இங்க பாருங்க ஏன்? நல்லா தெரியாது ஏன் நீ சொல்லும் போது நான் என்ன இடிக்குது நான் சொன்ன வாங்க குள்ளனரி மாட்டிக்கிட்டா ஏமா குள்ளனரி மாட்டிக்கிட்டா இந்த வேடனுக்கு சொந்தம் இந்த வேடனுக்கு சொந்தம் முட்டை கோழி தப்பி வந்தா முட்டை கோழி எப்படி வந்தா கட்டி சேவலுக்கு சொந்தம் கட்டி சேவலுக்கு சொந்தம் கொஞ்சம் காட்டமா கொஞ்சம் காட்டமா ரொம்பவே காட்டமா தான் இருக்கு ஏமா இப்ப காட்டமா ஏமா இப்ப காட்டமா மானை காட்டமா அப்படின்னு சொல்லுங்க ஓஹோ. இல்ல திணைவனத்தை இடத்த காட்டமான்னு சொல்லுங்க நீங்க வாட்டுக்கு வந்தோடனே காட்டமா ரொம்ப காட்டமா இருக்கேன் நானு நாட்டுல இருந்தா காட்டம் வீட்டுல இருந்தா வீட்டு அம்மா நாட்டுல இருந்தா நாட்டினுடைய தலைவி அம்மா நாட்டுல இருந்தா நீங்க சொல்லுங்க நாட்டமா நாட்டினுடைய தலைவி அம்மாவா இருப்பேன் எப்பயுமே. ஏமா இது குட்டி மட்டும் போட்டு இருந்தா ஏமா இது குட்டி மட்டும் ஓட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன் விட்டுட்டு நான் போயிருப்பேன் குட்டி போடமானதாமா என்னம்மா குட்டி போட்டமானா குட்டி போடாதமானா சந்தேகம் இருக்குல்ல குட்டி போட்ட மாடு எப்படி இருக்கும் குட்டி போடாத மாடு எப்படி இருக்கு என் கடவுளே சொல்லுங்க கடவுளே எதுக்கு சொல்லுங்க உங்க மாடு குட்டி போட்டமானா குட்டி போடாத மாடு குட்டி போட்ட மாடு எப்படி இருக்கும் குட்டி போடாத மாடு எப்படியா இருக்கும் குட்டி ஓட்ட மாட்டா அடி ஊத்துல கோடு கிடக்கும் எப்படி குனிஞ்சு பார்த்தீங்க பார்த்தல நீங்க நான் பேசும்போது பாடும்போது மட்டும் எடு அங்க யாரோ ஒரு ஆள் முக்கியமான ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு அவர் பாடுறது நீ பேசுறதே எடுங்க ஐயா குட்டி ஓட்டமானா இருந்தா இந்த அடி ஊர் இருக்க பாருங்க அடி ஊத்துல கோடு கிடக்கும் வரி வரியா தாரா இருக்குங்களா ஒத்துக்கிறீங்களா இப்ப நான் பாட பாடப்பேன் நீ எப்படி எடுப்ப பாடத்தை விட்டு மான காட்டு பாலத்தை விட்டு மானை காட்டு பாலத்தை விட்டு மானை காட்டு ஏமா
பாருங்க. எதுல போய் பார்க்கணும்? சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் நீங்க பாருங்க. என்னது? மான பத்தி உங்களுக்கு தெரியுமில? தெரியுமே. வேட்டையை பத்தி தெரியுமில? தெரியுமே. இந்த மான பத்தி தெரியுமா? நல்லா தெரியும். மான பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். அசலாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இது தெரிய மாட்டேங்குது? பைசாசம், பிரத்யேக மண்டலம், மகாமண்டலம், மாலிடம். இது ஐவகை வேட்டை. ஓஹோ. பைசாசம், மண்டலம், மகாமண்டலம், ஆறிடம், பிரத்தியாளிடம். ஆக ஐவகை வேட்டை. இது வேட்டையுடைய தன்மை. இல்ல கலை, உலை, மறை, கேளை, நப்பி, ஏனம், சூனம், கஸ்தூரி, சாரங்கம், இரளை, கர்மான். இது மானினுடைய வகைகள். 32 வகையான மான் இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஆள் தாங்க உருப்படியா சொல்றது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மானை பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். இந்த மானுக்குரிய அங்க லட்சணத்தை சொல்லுங்க வேடுவரே. தெரியுமே. ஆமா. இந்த சொல்றேன். அங்க அடையாளம். காலத்தை பத்த நிலை நிறுத்திருக்கீங்க நீங்க. நிப்பாட்டணும்ல. என்ன காலமறிந்து நடவார்கள். நிப்பாட்டணும்ல நம்ம. குறிப்பறியக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்குங்க. வாங்க. இந்த சொல்றேன். ஆக சொன்ன உடனே நானே அப்படி சொல்லி என்னங்க? ஆமா சொல்லுறீங்களா? சொல்லுங்க. காஜாத காரகத்தே நின்றுள்ளமோ காயாத கானகத்தே நின்றுள்ளமோ காயாத கானகத்தே நீங்க பெண்ணோட அடையாளம் என்னோட அடையாளம் அண்ணனை கூப்பிடுவேன். இவ்வளவு நேரமாக
நான் முன்னைத்தானமா தேடி வந்திருக்கேன். அண்ணா எதுக்கு? வாங்கண்ணே. அப்படி சொல்லக்கூடாது. தன்னந்தனியாக நான் வந்த போது தன்னந்தனியாக நான் வந்த போது தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே மூலமாது தெரியாமல் மயங்குவதல்ல தெரியாமல் மயங்குவதல்ல என்னவோ சொல்லுங்கள் பள்ளியும் துடிக்கின்றது தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது என்னன்னே தெரியலங்க. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. சரி. முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பேன், நீ சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு பண்ணாரு. ஆமா. அடுத்து வேடுவர் வந்தாரு. சரி. மானை தேடி வந்தேன், மானை தேடி வந்தேன், பெண்ணை உன்னைத்தான் தேடி வந்தேன். பத்தியா? அண்ணனை கூப்பிடணும், அண்ணனை கூப்பிடுறது முன்பதாக அந்த தேவர் மேல ஒரு பாட்டு. பொற்றி பாரடி பொன்னி நம்ம தேவ